தீபம் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனது பெயர் கார்த்திக். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் துறை தலைவராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் துடிப்புமிக்க இளைஞர்கள் செல்வி திவ்யா, திரு கௌஷிக் அவங்க ரெண்டு பேரையுமே பாராட்டுறேன். குறிப்பாக திவ்யா பேசும்போது ஒரு வார்த்தையோடு முடித்தாங்க. குறிப்பாக அவங்க பேசுனது வேலையின்மை, அதுக்குண்டான வழிகாட்டுதல். இதை தான் நான் எதிர்பார்க்குறேங்க. உங்களுக்கு இந்த கருத்தரங்கில் அதுக்கு விடை கிடைச்சுதான் தெரியல. இருந்தாலும் என் சார்பாக நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். ப்ராபப்ளி பெரியவங்க நீங்களும் ஏதாவது யூ கேன் ஜஸ்ட் ஆட் யுவர் பாயிண்ட்ஸ். நான் ஜென்ரலாக இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கும் போதும் இல்லாட்டி காலேஜஸில் போய் மாணவர்களை ரெக்ரூட்மெண்ட் செய்யும் போதும் ஒரு 18-19 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கேன். என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி வெர்சஸ் எஃபெக்டிவ்னஸ். ஸோ அது ஒரு சரிவிகித சமப்பாடில் இல்லை. ஸோ இன்றைக்கி எல்லாரும் எல்லா வேலையுமே செய்ய முடியும், அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் என்னன்றதை நிர்ணயம் பண்ணும்போது தான் பல பிரச்சனைகள் வருது. அது இன்னமும் கார்ப்பரேட்ஸ்லேயோ எல்லா கம்பெனிஸ்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜர் அந்த நேரத்தில் அந்த மேனேஜருக்கும் டீம் மெம்பருக்கும் வர வாக்குவாதங்களே என்னென்னா, நான் உன்னை இந்த அளவில் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ இந்த அளவில் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லுவார். அந்த ஊழியரும் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், ஆனால் இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்களேன்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் அங்கே தான் வருது. இதை நான் இந்த பஞ்சாயத்து வரும்போது ஹெச்ஆர் கிட்ட ஆப்வியஸாக வரும்போது நான் கேட்டது என்னென்னா, சரி உன் மனசில் எஃபிஷியன்சி நான் என்ன நினைக்கிறப்பா அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன். உடனே அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னான், இன்புட் பை அவுட்புட் இன்டூ 100% இஸ் எஃபிஷியன்சி. அவன் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவன் ஐஐடியிலேருந்து ரெக்ரூட் செய்யப்பட்ட ஒரு மாணவன். சரி வேற மாதிரி நீ சொல்ல, ஒரு மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜியில் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது தெரியல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நச்சரிக்கிறியம்மா, ஸோ இன்றைக்கி அப்பாவுக்கு கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாகவே பெர்மிஷன் கிடச்சிருக்கு, நான் வரேன், உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நீ என்ன பண்ணு, மூஞ்சியை நல்லா கழுவிட்டு நல்லா மேக்கப் போட்டு ரெடியாரு, அப்பா வந்தோடனே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் அப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தோன்னே அந்த பொண்ணு எப்பவும் போல் சாதாரணமாக தான் இருக்குது. என்னப்பா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உன்னை மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்க சொன்னேன், நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டது 2 டாஸ்க்குங்க. மூஞ்சியை நல்லா கழுவணும், மேக்கப் போட்டுக்கணும். அந்த பொண்ணும் நல்லா மேக்கப்லாம் போட்டுச்சு, மூஞ்சிலாம் கழுவிடுச்சு. 2 டாஸ்க்குமே அச்சீவ்டு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு முதல்ல மேக்கப்லாம் போட்டுருச்சு, அப்புறம் நல்லா மூஞ்சியெல்லாம் கழுவிடுச்சு, ரெடியாக இருக்கு. சரிங்களா? கொடுக்கப்பட்ட 2 டாஸ்க்குமே அச்சீவ், எஃபிஷியன்ட் 100%. ஆனால் எஃபெக்டிவ்னஸ் 0. இந்த கேப் தான் நிறுவனங்களையும் சரி நம்ம இளைஞர்கள்கிட்டையும் தற்சமயம் நான் பார்க்குறது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக வேலை இன்மைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தேடி போகணும், பெரியவங்க கிட்ட கேட்கணும், நம்ம சீனியர்ஸ் கிட்ட கேட்கணும், எக்ஸ்பர்ட் யாருன்றதை பார்க்கணும், போய் நம்ம தேடி கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஃபோன் கால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரூலிங் த வேர்ல்ட், ரைட்? விஷயம் தன்னால் விழுகுது. அதில் சிறப்பான முறையில் அதை நம்ம பயன்படுத்தி முன்னேறணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை படிக்கக்கூடிய, அறிந்து பொருள் கொள்ளக்கூடிய திறமையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு ஒரு இன்டர்வியூலையும் நான் சிறப்பாக செயல்பட்டு இந்த வேலை என்னை தவிர்த்து யாருனாலையும் செய்ய முடியாதுங்க, அதனால நீங்கள் இந்த வேலையை எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு அந்த ரெக்ரூட்டரை கொண்டு போகணும். அங்கே ஒரு சின்ன மிஸ் ஆகிறதுனால தான் இன்னமும் சரி நெக்ஸ்ட்னு போகிறோம். ஸோ படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அந்த திறமையாக செயல்பாடுகளை நம்ம எப்படி வெளிக்கொணர்ன்றதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது ஏதாவது இளைஞர்களுக்கோ யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, என்னால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா லெக்சர் மாதிரி நான் பெருசாக போர் அடிக்க விரும்பலை. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க, என்னால் தெரிஞ்சதை நான் தாராளமாக சொல்கிறேன். இல்லையா? ஃபியூச்சரில் உங்களுக்கு இருந்தாலும் தாராளமாக சங்க நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ தட் லைக் ஐ வில் ஜஸ்ட் கம் அண்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல். தேங்க்யூ. வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும்.